ஐயோப்பா, ஹாரன் அடிக்காமல் எவ்வளோ ஃபாஸ்ட் வர்றாரு ஒரு குட்டி சைக்கிளில். இப்படியே பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்துகிட்டு இருந்தேன். இப்போ பேசுகிறதுனால தான் ஒன்றும் பாட்டு கேட்க முடியல. ரெண்டாவது என்ன பேசுகிறதுன்னு வேறு தெரியல. நான் பாட்டுக்கு புலம்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் போஸ்ட் போடலாம், நல்லா பேசலாம். மெயினாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ளாக்கெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக தான் போடுறேன். நான் பேசுகிறது கூட கொஞ்சம் தான். எத்தனையோ மக்கள் இருப்பீங்க, துபாயில் உள்ள மக்கள் இருக்காங்க, எத்தனையோ வெவ்வேறு ஏரியாக்களில் இருக்காங்க, வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். இது ஒரு மால், ஜங்ஷன் மால். இல்லை, இது வந்து ஜங்ஷன் மால். இது இங்கே தான் தியேட்டர் இருக்குது. ஒரு 6 தியேட்டர் இருக்குது. நாங்கள் படம் பார்க்க வரோம்னா இங்கே தான் வரணும். நான் மேக்ஸிமம் இருந்தாலும் சைக்கிளில் வந்து படத்தை பார்த்துட்டு இப்படியே போயிடுது. பசங்களாம் வந்தோம்னா நடந்தே வந்துடுவோம் அப்படியே. சரி மக்களே, இப்படியே நம்ம கிளம்புவோமா? போய் வீடியோ எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ணுவோம். ஆனால் எப்படி வந்திருக்குன்னு ஒன்றும் தெரியல. சரி மக்களே, நீங்கள் தான் வந்து ஒரு நல்ல ஆதரவை கொடுக்கணும், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்தியா வந்ததுக்கப்புறமா, இந்தியா வந்து மேக்ஸிமம் வந்து அக்டோபரில் தான் பிளான் பண்ணியிருக்கேன். நான் 1 இயருக்கு 1 மாதம் லீவு தான். அது வரதும் தெரியல, போகிறதும் தெரியல. வெயிட் ஏறும்போது நல்லா சந்தோஷமாக தான் இருக்குது. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 10 நாள் ஆயிடுச்சுன்னா, ஐயோ அடுத்து என்னடா அது லீவ் முடிய போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். அதுவும் இந்த ஃபஸ்ட் டைம் வரம் பாருங்கள், நம்ம வந்து நெஞ்ச உருவி எடுக்கிற மாதிரி இருக்கும். வீட்டை விட்டு எல்லாரும் பிரிஞ்சு வரும்போது என்னடா வாழ்க்கை இப்படி இருக்கும், வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இருக்கும். இப்படி ஒரு வழி இருக்கும். அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வீட்டுக்கெல்லாம் பேசி, இப்போது வீடியோ கால் ஈஸியாக பார்த்து பேசிடுவோம். 15 வருஷம் ஆச்சு இங்கே வந்து. ஆனால் ஸ்டார்டிங்லாம் அப்படிலாம் கிடையாது. சாதாரண ஃபோனில் பேசுகிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஒரு பூத்தில் ஒரு கார்டு போட்டு தான் பேசுவோம். கையில் ஃபோனுங்கிறதுலாம் அப்போதைக்கு ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். யாராவது ஒரு டீம் லீடரு இல்லை சூப்பர்வைசர் வச்சுருப்பாங்க, அவங்கள்ட்ட வாங்கி பேசலாம் கார்டு போட்டு. அப்படி தான் இருந்துச்சு. இப்போ ஈஸியாக போச்சு. ஈஸியாக வந்து வீடியோ கால் பேசிக்கிறாங்க. எனக்கு வந்து நல்லா பைக் ரைடு பண்ணணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது. இங்கேயும் போய் விசாரித்து பார்த்தேன், பைக் லைசன்ஸ் எடுக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து ஒர்க்கு சம்மந்தமாக மட்டும் இருந்தால் மட்டும்தான் வந்து லைசன்ஸ் கொடுப்பாங்களாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஒர்க்கு அந்த மாதிரி என்ன ஒர்க் பண்ண போகிறோங்கிறது தெரிஞ்சு தான் கொடுப்பாங்களாம். சும்மா நம்ம சாதாரணமாக எடுத்து ஓட்டுறதுக்கெலாம் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்களாம் லைசன்ஸ். விசாரித்து பார்த்தேன். அதுக்கப்புறம் இது இங்கே செட் ஆகாது. 2வது பைக்கெலாம் இங்கே சின்ன ஓட்டி செஞ்சோம்னா. சைக்கிள்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம மாட்டுக்கு தான் போகலாம். லோக்கலில் சின்ன சின்ன ரோட்டில் ஓட்டிக்கலாம். இப்போ ஊராக இருந்ததுன்னா நம்ம வந்து பைக் வந்து நமக்கு வந்து ரொம்ப அவசியம். லாங் ட்ரைவ் போவோம், நல்லா லாங் ட்ரைவ் போகிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கெல்லாம் வந்து என்ன பைக்கு கனவாக இருக்கும் சொல்லுங்கள்? அப்பாச்சி, பல்சர் 125, சாரி பல்சர் 1 அண்ட் எஃப்சி, எஃப்சி.
மற்றபடி நமக்கு என்ன பெரிய கேடிஎம் பைக்கு, பெரிய பெரிய பைக் இல்லாமல் நமக்கு வந்து அந்த அளவுக்குலாம் இருக்காது. இருக்கும் நம்முடைய மிடில் கிளாஸ் பசங்களுக்கு வந்து அப்பாச்சிங்கிறது பெரிய கனவு. வாழ்க்கையில் 2 ஸ்ப்ளெண்டர் வச்சு ஓட்டிகிட்டு தெரிஞ்சேன். அப்புறம் ஒரு யமகா எஃப்சி ஒன்று வச்சுருந்தேன். எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கு வந்தாச்சு. இப்போ என்னென்னா பசங்கள் எல்லாம் மேக்ஸிமம் ஸ்கூட்டியில் தான் வந்து ஸ்கூட்டி ஓட்டுறதே ரொம்ப ஆர்வப்படுறாங்க. பார்த்தீங்கன்னா அது என்னது ஹோண்டா டியோ, இது மாதிரி யமஹாவில் வந்து ரேசட். நான் எங்கே பார்த்தாலும் சரி இந்த வெக்கேஷனில் வரும்போது பார்த்தோன்னா பசங்க மேக்ஸிமம் அந்த ஸ்கூட்டியை தான் ஓட்டிகிட்டு திரிகிறாங்க. பெரிய பெரிய பைக் ஓட்டுறது கூட ஸ்கூட்டி ஓட்டுற ஆளுக்கு வந்து நிறையா இருக்குது. அது எதனாலும் தெரியல, பசங்க ஏன் அதை விரும்புகிறாங்கன்னு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. பட் அவங்க ஓட்டி வரும்போது நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஆஃபீஸ் போகிற பசங்கள்லாம் மேக்ஸிமம் ஸ்கூட்டி தான் ஓட்டி தராங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் எனக்கு ஸ்கூட்டி ஓட்டுறதுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஒய்ஃபு யமஹா ஸ்கூட்டி தான் வச்சுருக்காங்க, பையனும் யமஹா ஸ்கூட்டி தான் வச்சுருக்கான். அவன் R15 கேட்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் பெரிய பைக்கு தான் கேட்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். அப்பா எனக்கு ஸ்கூட்டியே போதும்ப்பான்னு சொல்லிவிட்டான். சரி பரவாயில்ல, பையன் வந்து அப்பாவுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டானே அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக அவனுக்கு ஸ்கூட்டி ஓட்ட தான் பிடிச்சிருக்கு, பைக்கு கியர் பைக் ஓட்டெல்லாம் பிடிக்கல. ஏன்னா நான் வச்சுருந்த யமஹா பைக்கே அவன் ஜாஸ்தி எடுத்து ஓட்ட மாட்டான். ஓட்டுவான் பட் ஜாஸ்தி எடுத்து ஓட்ட மாட்டான். அதை அம்மாட்ட ஸ்கூட்டி எடுத்து அவன் ஓட்டி தெரியும் எங்கே போனான். இப்போ அவனுக்கு அந்த பைக்கு பிடிச்சிருக்குங்களா. இப்போ கூட சென்னையில் தான் இருக்கான், ஒர்க் பண்ணுறான். ஆனால் பைக்கை பற்றி விசாரிக்கும் போதெல்லாம் அப்பா சூப்பராக இருக்குப்பா பைக்கு அதான் சொல்லுவான். எப்போ கேட்டாலும் சின்ன பசங்கள்லாம் எல்லாம் பெரிய பெரிய பைக் வந்து லோனில் தான் போட்டு வாங்குறானுங்க. ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஆனால் வந்து சேஃபாக வந்து வண்டி ஓட்டுங்கப்பா தம்பிலாம். பைக் வாங்குங்க, பிரச்சனை இல்லை. அம்மா அப்பாவை கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குறாங்க, ஆனால் அது சேஃபாக வச்சுக்கிறேங்க. நான் நிறைய ஆக்சிடெண்ட்லாம் பார்த்தேன். இப்போ ஒரு சென்னையில் கூட ஒரு கேடிஎம் பைக்கில் வந்து 2 பேர் தலை துண்டமாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் பார்த்தேன். ஒரு 3 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பைக் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணுற ஸ்பீடுக்கு ஓட்ட தெரிஞ்சோன்னா ஓகே தான். பட் ஓவர் ஸ்பீடு 100ங்கிறதுலாம் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒன்று தான். இப்போ லாங் ரைடு போகிறோம்னா 70, 80 இல்லை 80, 90 அதுவும் ஓகே தான். ஏன்னா அந்த ஸ்பீடில் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் நம்மளால் ஈஸியாக. லோக்கல் ஓட்டுறோம்னா 40, 50, 30 அது ஓகே, பிரச்சனை இல்லை. அப்போல்லாம் மக்களே இவ்வளோ நேரமாக ஊட்டியாச்சு. சைக்கிள் ரூமுக்கு வர போகிறேன். 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. உங்களை போய் எப்படி வந்துருக்குன்னு போய் செக் பண்ணுவோம். சப்போஸ் வாய்ஸ்லாம் ரெக்கார்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு ஒரு மியூசிக்கை போட்டு விட்ருவோம். ஏதாவது ஒரு சாங்ஸ் ஏதாவது ஆட் பண்ணுவோம். பையனுக்கு எடிட்டிங் நல்லா தெரியும், பட் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஓரளவுக்கு எடிட்டிங் பண்ண தெரியும், பார்ப்போம். அந்த பையன் வந்து படிச்சிருக்கான், எடிட்டிங் பற்றி படிச்சிருக்கான், அவனுக்கு நல்லா தெரியும். அவன்கிட்ட நல்ல ஒரு கேமரா கூட வச்சுருக்கான் அவன், டிஎஸ்எல்ஆர் கேமரா. பட் சினிமாலாம் இல்லையே போகிறேன்னு இருந்தான், அதனால் வாங்கி கொடுத்தோம். பட் அதுக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான், ஒர்க்கும் போயிட்டு தான் இருக்கான். பார்க்கலாம், இதுவாக இருந்தாலும் நல்லதுக்கு. இந்த வெக்கேஷனில் போய் கண்டிப்பாக போய் நிறைய வீடியோஸ் எடுக்கணும் மக்களே. நிறைய வீடியோஸ் எடுத்து நிறைய போஸ்ட் பண்ணணும். துபாயில் வந்து எங்கே போனாலும் ஸ்ட்ரீட் லைட் இருக்கும் நைட்டில். டைம் இல்லாமல் நம்ம மாட்டுக்கு போகலாம். நான்லாம் படத்துக்கு போயிட்டுலாம் நைட்டு 1 மணி 1:30 மணிக்கெலாம் சைக்கிள் வந்திருக்கேன் ஒரே ஆளாக. துபாயில் என்ன இங்கே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
போலீஸ் வந்து எனி டைம் ரவுண்டிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நைட்டாக இருக்கட்டும், டேயாக இருக்கட்டும். அதுபோக வந்து எங்கள் ஏரியாவில் வந்து செக்யூரிட்டி கார்டு தனியாக வண்டியில் சுற்றிட்டே இருப்பாங்க. டிஏபி 1, டிஏபி 2 அந்த ஏரியாலலாம்.